நடிப்பு ஓகே தான், ஆனால் சார் அளவுக்கு இல்லை. கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காரு, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அவர். கதை அது கொஞ்சம் அனிமேஷன் வச்சு எடுத்திருக்காங்க படத்தை, கொஞ்சம் இன்னும் இது பண்ணணும், கொஞ்சம் நல்லா இருக்குது. அதான் வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ ரமணா கெட்டப்பில் வராங்க, அது மட்டும் காட்டுறாங்க, வேற எதுவும் இல்லை. பாட்டு ஒரே ஒரு பாட்டு அவருடைய பழைய பாட்டை கொடுத்துருக்காங்க. ஃபைட்டு தரமாக கொடுத்துருவாங்க. படம் 3-4 ஃபைட்டு கொடுத்துருவாங்க, தரமாக செம்மையாக கொடுத்துருவாங்க. ஃபைட்டு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சீன் கொண்டு வருவாங்கன்ட்டு. நல்லா இருந்தது, அவங்க கொண்டு வந்தது எல்லாம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. படைத்தலைவன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இப்போ கேப்டன் கொண்டு வருவாங்க, அந்த சீன் கொண்டு வருவாங்கன்னு பார்க்கல. நான் அது வந்தது நல்லா இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த சீன்ஸ். எந்த உயிரினங்களையும் எதுவும் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் அது பாட்டுக்கு எல்லாம் இருக்கும். சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க ஐஸ் வந்து கேப்டன் மாதிரியே இருந்துச்சு, கோவப்படும் போது பார்த்தேன். அதான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சீன் கொண்டு வருவாங்கன்ட்டு. நல்லா இருந்தது, அவங்க கொண்டு வந்தது எல்லாம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. சாங் மெலோடி நல்லா இருந்தது, சென்டிமெண்டல் சாங் வந்து படம் அருமையாக இருக்குண்ணே. உட்காந்து பார்க்கலாம், நல்லா அட்டகாசமாக இருக்குது படம். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காரு, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அவர். கதை அது கொஞ்சம் அனிமேஷன் வச்சு எடுத்திருக்காங்க படத்தை, கொஞ்சம் இன்னும் இது பண்ணணும், கொஞ்சம் நல்லா இருக்குது. அதான் வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஆமாம், ஒரே ஒரு சீன் மட்டும் வராங்கண்ணே, ரமணா கெட்டப்பில் வராங்க, அது மட்டும் காட்டுறாங்க, வேற எதுவும் இல்லை. பாட்டு ஒரே ஒரு பாட்டு அவருடைய பழைய பாட்டை கொடுத்துருக்காங்க. பொன்மன செல்வம்லாம் நீ போட்டு வச்சுருந்தங்க கூட கொடுத்துருக்காங்க. நடிப்பு ஓகே தான், ஆனால் சார் அளவுக்கு இல்லை. நரபலியை பற்றி சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் சீன் வந்து யானையை காப்பாற்றுறது பெஸ்ட் சீன். எல்லாருக்குமே ரசிக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா, இது அதோட நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது. ரொம்ப இதுவாக எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. உடம்புல ஒரு மாதிரி சிலுக்குது ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. படம் நல்லா அதிகமாக நடிச்சிருக்காரு. நரபலி நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக ஆக்டிங் பண்ணிருக்காரு. காட்டுக்குள்ளே நம்ம விஜயகாந்த் சார் இருக்கிறார் இல்லையா கேப்டன், அவரோட பக்கம் நடிச்சிருக்காரு. ஆமாம், அவரோட பக்கம் நடிச்சிருக்கிறார். தரமாக நடிச்சிருக்காரு. சண்டெலாம் பயிலாம் அருமையாக இருக்குது. சார் மீச்சிக்கிற மீச்சிங்க பக்கவாக இருக்குது. அந்த லாஸ்டின் ஃபைட் சீன் இல்லையா காட்டுக்குள்ளே, அது ஃபைட் சூப்பராக இருக்குது. ஏன்னு வந்து அந்த கடன் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து வட்டி கூறாங்க யானை வச்சு, அதுக்காக அந்த படம். ஆனால் படம் சூப்பர்ண்ணா, தரமாக இருக்குண்ணா. நம்ம எப்படியே எதிர்பார்த்தோம்னா எதிர்பார்ப்ப மீறி இந்த படம் நல்லா இருக்குண்ணா. விஜயகாந்த் ஒரு சீனில் வராரு, சூப்பராக இருக்குது. மூட நம்பிக்கையெல்லாம் வந்து நரபலி கொடுக்குறாங்கல்ல, அது அவேர்னஸ் தான் அந்த படம். புரியலண்ணா? இல்லை, அது வந்து பார்த்துருக்கேன், ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதை. நான் கும்கி மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் கும்கியை விட படம் நல்லா இருக்குண்ணா, தரமாக இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குது. சூப்பர்ண்ணா. அது வந்து விஜயகாந்த் பையன் இல்லை, ஒரு புதுமுக நடிகர் வந்து எப்படி எஃபெக்ட் போடுறாரு, அந்த அளவுக்கு செம்மையாக எஃபெக்ட் போட்டுருவாரு. படம் எல்லாரும் பார்க்கலாம், தரலாம். படம் சூப்பராக இருக்குது, எங்கேயுமே லாக் ஆகலாம் படம். ஒரு சீன் வராருண்ணா, ஒரு 3 செகண்ட் வராரு. அவர் கண்ணே விஜயகாந்த் மாதிரி தான் இருக்குது. அவர் பார்த்தாலும் விஜயகாந்த் மாதிரி தான் இருக்குது. அவர் கண்ணு பார்த்தாலும் விஜயகாந்த் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபைட்டு தரமாக கொடுத்துருவாங்க. படம் 3-4 ஃபைட்டு கொடுத்துருவாங்க, தரமாக செம்மையாக கொடுத்துருவாங்க ஃபைட்டு. எங்களுக்கு எல்லா சீனும் முடிஞ்சிச்சு, எங்கேயுமே லாக் ஆகலாம் படம். எப்படி சொல்லிட்டேன், வந்து மூட நம்பிக்கைக்கு வந்து நடவடி கொடுக்குறது தான் அவேர்னஸ் இந்த படம். எல்லா சீனும் நல்லா இருக்குது, பார்க்கலாம். போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல இந்த படம். படம் அற்புதமாக இருந்துச்சு. அதாவது சொல்லப்போனால் ஃபைட் சீன் வந்து கேப்டன் மாதிரி ஃபைட் நல்லா, அதே ரோலிங் ஸ்டார்ட் அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதே மாதிரி முகத்தோட அமைப்பு தகப்பன முகத்தோட இருக்குது. படம் கண் அதோட ஃபேஸ் நல்லா இருக்குது. அது சொல்லப்போனால் கேப்டன் மாதிரி கொஞ்சம் அதுக்கு மேலே வர வாய்ப்பு உண்டாகும்னு நினைக்கிறேன். நரபலி அதை கொடுக்குறது ஃபஸ்ட்டு மாடு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் யானையை கொடுக்குறதுக்காக, இவர் வளர்க்குற யானையை கொடுக்குறதுக்காக எடுத்த போய் கொடுத்துருக்காங்க. அதை போய் காப்பாற்றி காட்டுக்குள்ளே கூட்டின்னு வராரு. அவ்வளோதான். என்ன சீன் பிடிச்சிருச்சு? எனக்கு ஃபைட்டு, அப்புறமேலு கேப்டன் பாட்டு ஒன்று வருது. அதில் அதுக்கு இல்லாமல் படத்தில் 2 பாட்டு இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. இல்லை ஃபீலாக இருந்தது, அந்த காட்டுக்குள்ளே போய் பண்ணுறதெல்லாம் ஒரு எமோஷனலாகவே இருக்குது எல்லாமே. டான்ஸ் இதில் ஒரு அளவுக்கு ஆடி இருக்காரு. கதை அந்த மூட நம்பிக்கையை வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. சாமானிய மக்கள்லேருந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கடவுளை நம்பி கடவுளை வச்சு ஏமாத்துறவங்களுக்கு இந்த படம் ஒரு இதாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக அடிச்சிருக்காரு. அடுத்த ஜெனரேஷனோட அவர் தான் ஹீரோ. தமிழ்நாட்டுக்கு வேறு யாரும் கிடையாது. நன்றி, நல்லா இருக்குது படம். கேப்டன்
கேப்டன் வந்தால் தான் படமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா இருக்கு. அதனால தான் சூப்பராக இருக்கு. கதை என்னன்னா யானைகளுக்கு காப்பாற்றுற கதை இது. அதுதான் சூப்பர். வந்திருக்காங்க. அதுதான் சூப்பராக இருக்கு. மறுபடியும் அவர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் கதை வந்து ஒரு யானை வளர்க்குறாங்க. யானை வந்து இவங்க வந்து ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறாங்க. இந்த யானையை வந்து வச்சு வந்து ஒரு கொடுத்த கடனை அடைக்க முடியலன்னு சொல்லி அதாவது அந்த சின்ன ஒரு கஷ்டப்பட்டு அந்த யானை வளர்க்குறாங்க. இதை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போய் இந்த ஒரு கொடுத்த கடனுக்காக அரசியல் ரீதியாக கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அந்த தாசில்தார் விவோ அந்த சட்டங்கள் எப்படி இருக்கோ குடும்பப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மையமாக வச்சு எடுத்திருக்காங்கண்ணா. நல்லா பண்ணியிருக்காப்புல அதை நல்லா கதையை உள்வாங்கி பண்ணியிருக்காப்புல. கதை நல்லா வந்திருக்குண்ணா. இல்லை கெஸ்ட் ரோல் வந்து ஒரு சின்ன சீனில் வராப்புல. ஆமாம், அதில் எங்களுக்கு நல்லா பூஸ்டாக இருந்துச்சு அது. ஆமாம் அந்த பொட்டு வச்ச தங்க கூட வந்து அது வந்து இளையராஜா சாங் ஆல்ரெடி அதே அவரே போட்டு விட்டுருக்காரு. அது நல்லா இருக்குது. ஒரு ஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குது. படம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. நான் அடுத்த கேப்டன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது படம். இது நல்லா இருக்கு. சொல்ல வராங்கன்னு தெரியலையே. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்த கேப்டனே அவர் தான். நல்லா இருக்கு. வராரு. அவர் என்ன ஒரு சீனில் வந்தாருனியா ரமணன்ல அது